திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர்மை ஞானவானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரை கனிய பூந்து நின்றுரைக்கு பொய்யுள் கிடந்த மெய்ச்சுடரே திரைபரா மன்னம் அமுதத்தன் கடலே திருப்பெரும் துறைபுரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலைவில்லார் அருளிய பொல்லார் இணைமல நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருவிடித்த அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைவ சித்தாந்தத்தினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவிடை தாமரைகளுக்கும் அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு மனவாசகம் கடந்தார் இயற்றி அருளிய உண்மை விளக்கம் என்ற நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய நுழைவாயிலாக இருக்கின்ற அந்த நூலினை குருவருளும் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய நாம் தொடர்ந்து சிந்திக்க முற்படுவோம். அந்த வகையிலே சைவ சித்தாந்த மெய்கண்ட சாத்திரங்கள் 14. அதிலே மெய்கண்டாருடைய மாணாக்கரில் ஒருவர் இந்த மனவாசகம் கடந்தார். அவருக்கு உரிய ஆசிரிய வணக்கத்திற்குரிய ஒரு பாடலை சிந்தித்து தொடர்ந்து முன்னுரை என்ற அளவிலே இன்று சிந்திப்போம். மன்னதிகை வாழும் மனவாசகம் கடந்தான் மின்னனையார் வாழ்வில் உறா மெய்கண்டான் பன்மறைகள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் செய்தான் உற்று என்ற வகையில் ஆசிரிய பெருமகனுடைய அவருடைய திருவடி தாமர்களை மனமொழிமைகளால் வணங்கி நாம் தொடர்ந்து சிந்திப்போம். உண்மை விளக்கம் என்ற அற்புதமான அந்த நூல் பெருமானுக்குரிய அந்த பெயராகிய மனவாசகம் கடந்தார் என்பது இயல்பாக இவ்வாசிரியருக்கு அமைந்தது. உண்மை என்பது எக்காலத்தும் உள்ள பொருள் என்ற வகையிலே மெய்யான அந்த பொருளை சுட்டுகின்ற நூல். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நூல் இது முப்பொருள் உண்மையை உணர்த்துகின்ற நிலையிலே பதி பசு பாசம் என்ற வகையில் பதி என்பது இறைவனை குறிக்கின்ற சொல், பசு என்பது உயிரை குறிக்கின்ற சொல், பாசம் என்பது தலையை குறிக்கின்ற சொல். எனவே பதி என்பது மேல் நிலை சுத்த நிலையிலே இருக்கின்ற அந்த பொருளாக, பசு என்பது இடைப்பட்ட நிலையிலே உள்ள பொருள், பாசம்
கீழ்நிலையில் உள்ள பொருள். அப்படிப்பட்ட இந்த நிலையில் இந்த 3 பொருள்கள் சைவ சித்தாந்தத்தில் என்றும் அழியாத உண்மை பொருள்களாக இருக்கின்றது. இதில் பதி என்ற வகையிலே அந்த மேல்நிலை பொருள் இது எல்லா பொருள்களையும் தன்னுள் அடக்கி கொண்டு நிற்கின்ற பேரருள் நிலையில் உள்ள அந்த பொருள். இவ்வுலகத்திலே நமக்கு மிகவும் பெரிது எது என்றால் வானம்தான். இந்த வானத்தில் எல்லா பொருள்களும் அடங்கியுள்ளது. ஆகாய தத்துவத்தில் அத்துணையும் அடக்கம். நிலம், நீர், தீ, காற்று முதலிய எல்லா பொருள்களையும் தன் அகப்படுத்தி நிற்கின்ற அந்த பொருள் ஆகாயம். மற்றும் எண்ணற்ற கோள்கள் எத்தனையோ பொருள்களையும் அது தாங்கி நிற்கின்ற நிலையிலே இந்த இறைவனும் எல்லா பொருள்களையும் தன்னுள்ளே அடக்கி கொண்டு அருள் செய்கின்ற நிலை. எனவே எல்லாவற்றிற்கும் அவனே ஆதாரமாகவும் நிற்கின்றான். எனவே அது மேல்நிலை பொருள் என்ற வகையிலும், அடுத்து பசு என்கின்ற அந்த உயிர்கள் இடைநிலை பொருள்கள். இவை எண்ணற்றவை. உயிர்கள் எண்ணற்ற நிலையில் உள்ளது. இது இறைவனுடைய ஆற்றலில் அடங்கியிருக்கின்ற நிலையில் உள்ள உயிர்கள். இறைவன் வியாபகமாக இருந்தால் உயிர்கள் இறைவனிடத்திலே வியாபியமாக அடங்கி நிற்கின்ற அந்த நிலையில் உள்ள உயிர்கள். இது தனக்கு கீழ்ப்பட்ட நிலையில் உள்ள பொருள்களாகிய மலங்களினுடைய தொடர்பினால் அறிவு மயங்கி துன்புறுகின்ற நிலையை அடைகின்ற நிலை. எனவே அவற்றினுடைய அந்த பிடியிலிருந்து விடுபட்டு பதியாகிய இறைவனை அடைந்து இன்புறுகின்ற நிலையை பெறுவது இவ்வுயிர்கள். இது மேற்பொருளாகிய சிவபெருமானிடத்தும் இறைவனிடத்தும் இது வசப்படும். கீழ்ப்பொருளாகிய மலத்தினிடத்தும் வசப்படுவதால் இது இரண்டிற்கும் இரண்டையும் அறிவதாகிய அந்த நிலையில் இடைநிலையில் இருக்கின்ற பொருள். 3 கீழ்ப்பொருள். இது மேல்நிலை பொருளும் அல்ல, இடைநிலை பொருளும் அல்ல, இது அறிவுடை பொருளும் அல்ல. இது ஆணவம், மாயை, கன்மம் என்ற மூவகைப்படுகின்ற பொருள்கள். இவை அறிவற்றவை. இது சடப்பொருளாக விளங்கும். இது உயிரை தம் மயப்படுத்தி உயிரினுடைய தூய்மையை கெடுத்து நிற்றலாலும், பிறகு பெருமானுடைய அருளாற்றலால் இது அகற்றப்படுவதாலும் மலம் எனப்பட்டது. மலம் என்பதற்கு அழுக்கு என்ற பொருளும் உண்டு. இப்பொழுது 3 பொருளை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அது பதி, பசு, பாசம் என்ற அளவிலே. இப்பொழுது கடவுளும் உயிரும் எப்படிப்பட்டவை என்றால், கடவுளும் சித்துப்பொருள், உயிரும் சித்துப்பொருள். ஆனால் அறிவு நிலையில் இரண்டும் வேறுபட்டன. கடவுளது அறிவு பேராற்றலும் அது எல்லாவற்றையும் அறிகின்ற தன்மையும் உடைய பொருள். ஆனால் உயிருடைய அறிவானது சிற்றறிவு. இது அறிவித்தால் மட்டுமே அறிகின்ற நிலையில் உள்ள பொருள். ஆனால் இறைவனுடைய அறிவு, அவன் முற்றறிவு உடையவன், தானே எல்லாவற்றையும் அறிகின்ற பேராற்றல் உடையவன். ஆனால் ஆன்மாவானது அறிவிக்கத்தானே அறியும். அது மட்டுமல்ல,
இறைவன் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிந்து நிற்பவன். இப்பொழுது இந்த பாடத்தை யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அல்லது எல்லா உயிர்களுடைய மனதில் எண்ண ஓட்டங்களை அத்துணையும் வினாடி நேரத்தில் அறிகின்ற பேராற்றல் உடையவன். இப்பொழுது என்னென்ன நினைக்கிறோம் என்பதை அவனால் அறிய முடியும். ஆனால் உயிரானது ஒவ்வொரு பொருளாகத்தான் அறிந்து கொள்ளும். எனவே கடவுளுடைய அந்த அறிவானது என்றும் அது சோர்ந்து போகாமல் தேயாமல் பேராற்றல் உடையதாக இருப்பது. ஆனால் உயிருடைய அறிவானது ஏதாவது ஒரு பொருளோடு கலந்து அதிலே அழுந்தி மயங்கி நிற்கின்ற நிலை உடையது. எனவே இரண்டும் ஒன்று ஆகாது. உயிரும் இந்த மலங்களும் என்ற வகையிலே கடவுள் மிக நுண்ணிய நிலையில் பேராற்றல் உடைய நிலையில் இருப்பதால் அது ஆணவம் முதலிய மலங்களால் அது பற்றப்படாத நிலையில் இருப்பான், தூய்மை நிலையில் இருப்பான். ஆனால் உயிரானது இந்த மலங்களால் பற்றப்படுகின்ற நிலையில் உள்ள பொருள். இந்த கடலிலே நீர் நிரம்பி இருக்கின்றது. அந்த நீரை உப்பு பற்றி இருக்கிறது. அந்த நீரோடு உப்பு கலந்திருக்கிறது. ஆனால் அந்த உப்பானது கடலை பற்றாமல், அந்த இடத்தை பற்றாமல் நீரை பற்றி இருக்கின்ற அந்த நிலையில் உள்ளது. எனவே அது நீரையே பற்றுகின்ற நிலையில் இந்த மலமானது ஆன்மாக்களை அதனுடைய அறிவை மயங்கச் செய்ய முடியுமோ ஒழிய இறைவனுடைய அறிவாற்றலை இம்மலங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்து இந்த ஆணவம் மாயை கன்மம், ஆணவம் கன்மம் மாயை என்ற வகையிலே இந்த மலமானது செம்பில் களிம்பு போல இந்த ஆன்மாக்களிடத்திலே அது படிந்து நிற்கின்றது. உயிரினுடைய அறிவை மறைத்து நிற்கின்ற நிலையில் உள்ளது. உயிருடைய அந்த ஆற்றலை இந்த மல ஆற்றல் சிறுமைப்படுத்தி நிற்கும். உயிர்கள் அடைகின்ற எல்லா வகை அந்த கேடான நிலைக்கும் மூலமாக இருப்பது இந்த ஆணவம்தான். இந்த உயிர் என்று உண்டோ அன்றே அதனோடு இயற்கையாக இது கலந்து நிற்பதால் இது சகசமலம் என்ற வகையிலும் இது பெயர் வரும். எனவே இங்கே மலம் என்றால் அது ஆணவ மலத்தையே குறிக்கும். அடுத்து கன்மம். இந்த கன்மம் வினை முதலாக இந்த ஆன்மா நான் என்று முனைத்து எழுகின்ற அந்த நிலையிலே அந்த முனைப்போடு செய்கின்ற செயலே வினையாக அல்லது கன்மம் எனப்படுகின்ற இந்த நிலை. இதை பெருமான் முதலில் இந்த ஆன்மாக்களுக்கு உடம்பை கொடுக்கும் பொழுது சிறிது இந்த ஆற்றலை கொடுப்பான், வினையை சிறிதளவு. எனவே அதுவே மூலகன்மம் என்ற வகையிலே அது ஆன்மாக்களை இயக்குகின்ற வினையாக அமையும். மாயை இது ஆணவ மலமாகிய அந்த இருளை நீக்குகின்ற விளக்கு போன்ற நிலையில் உள்ளது. இந்த மாயையே உயிருக்கு உடம்பாகவும் உடம்பில் உள்ள கருவிகளாகவும் அமைந்து ஆணவ மலத்தினுடைய இருளை சிறிது சிறிதாக
நீக்கி அறிவை விளங்கச் செய்கின்றது. எனவே இது உயிருக்கு துணை செய்கின்ற வகையிலே அமையும். இது இருளை நீக்குகின்ற விளக்கு போல இறைவனால் கொடுக்கப்பட்டது. ஆனால் இதுவும் நித்திய பொருள். என்று இறை உள்ளதோ அன்றே இந்த 5 பொருள்களும் உண்டு. இறைவன், உயிர், ஆணவம், கன்மம், மாயை என்ற இந்த 5 பொருள்களும் நித்திய பொருள்கள். இதிலே இந்த மல ஆற்றலை நீக்கி இறைவனைப் போல பேரானந்த நிலையை ஆன்மாக்கள் பெறுவதற்காக இந்த பெருமான் நமக்கு தனுகரண புவன போகங்களை படைத்து கொடுப்பதே இந்த பெரும் கருணைக்கு அடையாளம். எனவே இந்த மாயையே உடம்பாகவும் உலகப் பொருள்களாகவும் நின்று இந்த ஆன்மாக்களை கவர்ந்து அது மயக்குகின்ற நிலையிலே இந்த கன்மமானது அந்த உலக பொருள்களை உயிரோடு கூட்டி இன்ப துன்பங்களை தந்து அது மயக்குகின்ற நிலையில் இருக்கும். இந்த ஆணவமானது யான் எனது என்ற பற்றினை உண்டாக்கி உலக நுகர்ச்சியில் ஈடுபடுத்தி இவை 3ம் உயிரினுடைய அறிவை உலகத்தோடு பிணிக்கின்ற நிலையில் இருக்கும். எனவே இவை பாசம் என்றும் தலை என்றும் கூறுவார்கள். இந்த 3ம் இறைவன் இந்த அழுக்குகளை இந்த ஆன்மா உயிர்களோடு கூட்டப்பட்ட இந்த அழுக்கை நீக்கி பேரானந்த நிலைக்கு அழைத்துச் செல்வதே இறைவனுடைய நோக்கமாக அமைகின்றது. இந்த 3 பொருள்களில் ஆணவம் என்பது உயிருக்கு பகையாகிய கட்டு. ஆனால் மாயையும் கன்மமும் அப்படிப்பட்டதல்ல. அவை இந்த ஆணவமாகிய அந்த கட்டை நீக்கி உதவுவதற்காக பெருமானால் கொடுக்கப்பட்ட கட்டுக்கள். இதை ஒரு சிறிய ஒரு விளக்கம் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு விறகு கட்டு இருக்கின்றது. அதை அவிழ்க்க முடியாத அளவிற்கு அதை கட்டி வைத்திருக்கிறார்கள். அதை எத்துணை முயற்சி செய்தாலும் அவிழ்க்க முடியவில்லை. அப்பொழுது அதற்கு என்ன செய்யலாம் என்றால் அதற்கு 2 புறமும் வேறு ஒரு கயிற்றை கொண்டு இன்னும் சற்று இறுக்கி கட்டினால் அந்த முதலிலே நடுவில் கட்டப்பட்ட அந்த கட்டு நெகிழ்ந்துவிடும். எனவே அதை தளர்த்தி பிறகு இந்த கட்டுகளையும் நீக்கி எளிதாக அந்த விறகை பிரித்து எடுத்து விடலாம். அப்படி ஆணவ மலமாகிய அந்த வலிமையான திண்ணிய கட்டினை நெகிழ்வித்து நம்மை காப்பதற்காக மாயை கன்மங்கள் என்ற 2 கட்டுக்களை உயிருக்கு இறைவன் சேர்ப்பிக்கின்றான். எனவே ஆணவம் அது மூலமாக உள்ள கட்டு. அதை நெகிழ்வித்து அதிலிருந்து ஆன்மாவை நல்நிலைக்கு மேலேற்றுவதற்காக மாயை கன்மங்கள் என்ற 2 கட்டுக்களை சிவம் அருள் செய்கின்றது. எனவே இந்த பதி, பசு, பாசம் என்பவை, பதி என்பது சிவம், பசு என்பது உயிர், பாசம் என்பது இந்த ஆணவம், கன்மம், மாயை. இந்த பிறவி துன்பத்தை தருகின்ற கன்மமும் மயக்கத்தை தருகின்ற மாயையும் ஆகிய இந்த 3 மலக்கட்டுக்கள் ஆணவத்தோடு சேர்ந்து பசுக்களாகிய இந்த உயிர்களை இந்த மலக்கட்டிலிருந்து விடுவித்து காப்பவன் பதி என்ற நிலையில் உள்ள பெரும் பேராற்றலுடைய பொருள். இந்த முப்பொருள் உண்மைகளை விளக்கி கூறுகின்ற சித்தாந்த
சாத்திரங்கள் நமக்கு 14 என்று சிந்தித்திருந்தோம். அதில் ரொம்ப முக்கியமான அடிப்படை நூல் இந்த உண்மை விளக்கம் என்ற அற்புதமான நூல். சித்தாந்த உண்மைகளை அனைத்தையும் மிகச் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இது கூறுகின்றது. எனவே இதை அன்பர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் இந்நூலை சிந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றுள்ளோம். இந்த நூலினுடைய ஆசிரியர் மனவாசகம் கடந்தார். சந்தான முதல் குறவராகிய மெய்கண்ட தேவராயனருடைய மாணாக்கருள் ஒருவர். மற்றொருவர் அருணந்தி சிவனார். எனவே மனவாசகம் கடந்தாரும் அருணந்தி சிவனாரும் ஒரு சாலை மாணாக்கர்கள். அவர் மனவாசகம் கடந்தாருடைய வரலாறு ஒன்றும் முழுமையாக அங்கு கிடைக்காத நிலை. அவர் திருவதிகை சார்ந்தவர் என்கின்ற அந்த குறிப்போடு அந்த வரலாறு இருக்கின்றது. இவருடைய காலம் மெய்கண்டார் வாழ்ந்த காலமாகிய அதே 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இந்த நூலானது காப்பு செய்யுளோடு சேர்த்து 54 வெண்பாக்களை உடையது. காப்பு செயலை நீக்கி 53 வெண்பாக்களால் ஆன நிலையில் உள்ள அற்புதமான நூல். இது தத்துவத்தில் என்றும் உள்ள பொருளை பற்றி கூறுவதால் உண்மை விளக்கம் என்ற பெயர் பெற்றது. இது குருநாதரை கேள்வி கேட்கின்றவாறு வினாவு முகமாக வெண்பா யாப்பால் அமைந்த நூல். 20 வினாவென்பா ஆகியவும் வினாவு முறையில் அமைந்த நூல்களே. அந்த நூல்களில் வினா மட்டும் இருக்கும், விடை நாம் வருவித்து கொள்ள வேண்டும். உண்மை விளக்கம் அவ்வாறு இல்லாமல் குருநாதரை பார்த்து வினாவ குருநாதர் விடையளிப்பதாக அமைந்துள்ளது அற்புதமான நூல். நாம் எல்லாம் குருநாதனை பார்த்தால் எப்படி அவனிடம் இந்த ஆணவ மல தேய்விற்கும் அறிவை பெருக்குதற்கும் நாம் கேள்வி கேட்டு அந்த நிலையை பெறுதல் வேண்டும் என்ற உண்மையை இங்கே மனவாசகம் கடந்தார் நமக்காக மெய்கண்டாரிடத்தில் வினாவாக வைத்து பதில் கூறியுள்ளார். இது அற்புதமான நூல். எனவே நாம் இதனுடைய அந்த தனி சிறப்பு, இந்த முப்பொருள் உண்மையை எல்லா சைவ சித்தாந்த நூல்களில் விளக்கியிருந்தாலும் நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் பதி பாசம் பசு என்று அமைத்து கூறியிருப்பார். பிறகு பசு பாசம் பதி என்று அமைத்து கூறியிருப்பார். நம்முடைய உமாபதி சிவனார் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் ஆகிய நூல்களிலும் பதி பசு பாசம் என்ற முறையிலே அமைத்திருப்பார். ஆனால் மனவாசகம் கடந்தார் பாசம் பசு பதி என்ற முறையில் வரிசைப்படுத்தி அது கீழ்நிலையிலிருந்து பாசம் பசு பதி மேல்நிலைக்கு செல்வதாக அமைத்து கொண்ட அற்புதமான ஒரு முறையில் இங்கே விளக்கி கூறியுள்ளார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். இந்த நூலுக்குரிய மிகச்சிறந்த ஒரு நிலை மற்ற சாத்திரங்களிலே காணப்படாத ஒரு உண்மை, அம்பலவாணர் ஆடுகின்ற அருட்கூத்தினுடைய உண்மையை இங்கே மிகவும் விளக்கமாக அருளியுள்ளார் நம்முடைய மனவாசகம் கடந்தார். இந்த நூலை படித்த பிறகு அம்பலவாணரை
படித்த பிறகு என்றால் படித்து தெளிந்த பிறகு அம்பாளவானரை கண்டால், தில்லையிலே சென்று கண்டால், அவன் ஐந்தெழுத்து வடிவாக எப்படி நம்மால் காண முடியும் என்பதை நாம் அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ளலாம். எனவே அற்புதமான நூல் இந்த உண்மை விளக்கம் என்ற இந்த நூல். அன்பர்கள் அனைவரும் இந்த நூலினுடைய கருத்துக்களை இறைவன் எவ்வளவு உணர்த்துகின்றானோ அவ்வாறு நாம் சிந்தித்து நாம் பயன்பெறுவோம். இதை கேட்கின்ற அன்பர் பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி சாத்திர ஞானம் பெற்று இறைவனுடைய பேரருளுக்கு பாத்திரராக ஆகலாம். பெருமானுடைய கருணையால் இறைவன் உணர்த்திய அளவிலே இந்த முன்னுரையை சிந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம். தொடர்ந்து நாம் நூலினுள் இறைவனுடைய கருணையால் நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.